அந்த ஹாஸ்டல் சீக்வன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நல்லா வந்ததுக்கு மெயின் காரணம் வந்து டைரக்டர் கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ட்டு, மாஸ்டர் ப்ளஸ் தலைவர் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டார் அந்த அந்த சீக்வன்ஸ்க்கு. ஸோ அந்த தெலுங்கு டைலாக்லாம் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு தெரியாது, அது எனக்கு அதுக்கு மீனிங்கும் தெரியாது. எல்லாமே தமிழில் எழுதி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்ருதி மேடம் வந்து என்ன ஏன் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்லித்தரேன் அப்படின்னாங்க. இல்லை மேடம் நானே சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு ஒருத்தரும் அந்த பாடி லாங்குவேஜ் வந்து ஆனால் இப்படி பண்ணால் இப்படி பண்ணுங்கண்ணா இப்படி பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணாங்க. லைஃப்பில் அது வந்து மறக்க முடியாது. அது ஸ்பாட்டில் வந்து தலைவர் வந்து அது வந்து பண்ணி காமிச்சாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப 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 க்ளோஸில் இருக்கும். நானே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நின்று தான் பண்ணேன். இல்லை நல்லா கிட்ட வாங்கன்னு சொல்லி இவ்வளோ கிட்ட இருக்கும் 2 பேரோட ஃபேஸுமே. அவர் பண்ணி காமிச்ச சீன்.